ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 5000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமோடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அடல்ட் பென்ஷன் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்றத, எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நம்மளுக்கு பென்ஷன் கிடைக்கும் அப்படின்ற பல டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஏபிஒய் அப்படின்னா என்ன, அடல்ட் பென்ஷன் ஸ்கீம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ், அதாவது டெய்லி வேஜஸ்க்காக ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கள தான் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிஷியன், பிளம்பர், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ். ஸோ இந்தமாரி பிளம்பர், எலக்ட்ரிஷியன், டெய்லி வேஜஸ், ஸோ இந்தமாரி ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஸ்கீம்ஸில் வந்து அப்ளை பண்ணலாம், இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 5000 வரைக்குமான பென்ஷன் ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பேக் அண்ட் பை கவர்மெண்ட். ஸோ 2015 தான் இந்த அடல்ட் பென்ஷன் ஸ்கீம்ஸை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பாயிண்ட் 2. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன, ஸோ அதாவது இந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கண்டிப்பாக உங்ககிட்ட எதனா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இருக்கணும். அடுத்தது மொபைல் நம்பர் இருக்கணும், ஆதார் நம்பர் இருக்கணும். ஸோ இது இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்களாகவும் இருக்கக்கூடாது ஸோ இந்த ஸ்கீம்ஸுக்கு. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாயிண்ட் 3. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் வரைக்கும் இருக்குது இந்த பென்ஷன் ஸ்கீமில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ 1000 ருபீஸ் இருக்குது, 2000 ருபீஸ் இருக்குது, 3000 ருபீஸ் இருக்குது, 4000 ருபீஸ் இருக்குது, 5000 ருபீஸ் இருக்குது. ஸோ இந்த 5 அமௌண்ட் இருக்குது. இதில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டுக்கு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதாவது 1000 ருபீஸ் 60 வயசுக்கு அப்புறமா எனக்கு வேணும் அப்படின்னா 1000 ருபீஸ் உங்களுக்கு நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட்டாக வந்திருக்கும். ஸோ இப்போது எவ்வளோ கான்ட்ரிபியூஷன், ஸோ இப்போ 5000 ருபீஸ் வந்து நீங்கள் மந்த்லி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து எவ்வளோ மந்த்லி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் 18 வயசில் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் 210 ரூபாய். எத்தனை வருஷம் பே பண்ணணும் அப்படின்னா 60 வயசு வரைக்கும் நீங்கள் பே பண்ணணும். 25 வயசில் இந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 376 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் ஒவ்வொரு மாதமும். அடுத்தது 35 வயசில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 902 ரூபாய் நீங்கள் வந்து இதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இயர்லியாக இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எப்போது உங்களுடைய வயசு கம்மியாக இருக்கும்போது நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அடுத்தது பென்ஷன் எப்போ உங்களுக்கு பென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பென்ஷன் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா 60 வயசுலேருந்து உங்களுக்கான பென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிள், ஸோ நீங்கள் 25 வயசில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டில் 60 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து பே பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு 60 வயசுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் 5000 ருபீஸ் வந்து உங்களுக்கு மந்த்லி பென்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுடைய வாழ்நாள் முழுவதும், ஸோ எத்தனை நாள் இருக்கீங்களோ ஸோ அத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது இந்த பெனிஃபிட் ஆஃப் அடல்ட் பென்ஷன் யோஜனா, இந்த ஸ்கீமை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கேரண்டர் பென்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் பாலிசி எடுக்கிற, அதாவது இந்த பென்ஷன் ஸ்கீம்ஸில் நீங்கள் இறந்துட்டாலும் உங்களுடைய குடும்பத்துக்கு, அதாவது உங்களுடைய மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ நீங்கள் இல்லாத அப்புறம் அவங்களுக்கும் பென்ஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அவங்களுக்கு பென்ஷன்ஸ் மட்டும் வரது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு சம் வேல்யூ, இந்த ஒரு லம்ப்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ டெபிட் சிஸ்டம், அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஸ்கீம்ஸில் அந்த மந்த்லி பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஆட்டோ டெபிட் மூலமாக தான் எடுப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதாவது இந்த பென்ஷன் ஸ்கீம்ஸில் நீங்கள் எத்தனை நாள் 60 வயசுக்கு அப்புறமா எத்தனை வருஷம் இருக்கீங்களோ அத்தனை வருஷமும் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். நீங்கள் போனதுக்கப்புறமா, அதாவது நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னாலும் ஸோ உங்களுடைய ஃபேமிலிக்கு, அதாவது உங்களுடைய மனைவிக்கோ கணவருக்கோ இதில் வந்து பென்ஷன்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் ஒரு லம்ஸ் அமௌண்ட்டும் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லா இடத்துலையுமே உங்களுடைய நேஷனலைஸ்டு பேங்காக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அடல்ட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு கேட்டாலே ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுடைய ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், ஸோ உங்களுடைய நாமினியுடைய டீட்டெயில்ஸ், அடுத்தது எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் அந்த 60 வயசுக்கு அப்புறம் பென்ஷனாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். 1000 ருபீஸா, 2000, 3000, 5000 வேணுமா, ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஸோ அதை வந்து ஆட்டோ டெபிட் மூலமாக உங்களுக்கு வந்து டெபிட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான ப்ராசஸ் இது தான். ஸோ இது வந்து மேனுவலான ப்ராசஸ். ஸோ ஆன்லைனில் ஒரு சில பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெட் பேங்கிங்லேயே ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அடல்ட் ஏபிஒய் அப்படின்னு போட்டாலே வரும். ஸோ அதில் நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விட்ரால் ரூல்ஸ் அண்ட் எக்ஸிட். ஸோ இதை விட்டு நீங்கள் ரிலீவ் ஆகிறீங்க, ஸோ அந்த 60 வயசு முன்னாடியே நீங்கள் ரிலீவ் ஆகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்தவித பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. ஸோ அதாவது முன்னாடியே ஸோ என்ன பேமெண்ட் பே பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டு வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஸோ மற்றபடி எந்த பெனிஃபிட்ஸும் இருக்காது. உங்களுக்கு 60 வயசில் தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து பென்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இறந்ததுக்கப்புறமா உங்களுடைய மனைவிக்கோ அல்லது உங்களுடைய ஃபேமிலி யாரையும் நாமினியாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து இதில் பென்ஷன்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கு அந்த பென்ஷன்ஸ் கிடைக்கிறது இல்லாமல் ஒரு லம்ஸ் அமௌண்ட்டும் அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஸோ உங்களுடைய வயசு கம்மியாக இருக்கும்போது இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பென்ஷன்ஸ் அமௌண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 தான் ஸோ பர் மந்த்து. அடுத்தது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான கவர்மெண்ட் கேரண்டட் ரிட்டர்ன்ஸ் ஸ்கீம்ஸாக இருக்கிறதுனால ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100% சேஃபாக இருக்கும். ஸோ இதில் எந்தவித இஷ்யூஸும் இருக்காது. ஸோ இப்போது ஒரு ஏஜ் லிமிட், அதாவது நம்ம 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ஏஜ் வைஸாக ஸோ எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 18 வயசில் நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 210 ரூபா உங்களுக்கு வந்து மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டல் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து உங்களோடது வந்து அந்த 60 வயசு வரைக்கும் 1,06,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் இறந்ததுக்கப்புறமா உங்களுடைய நாமினிக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபண்ட்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 8.5 லட்ச ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் மந்த்லி உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்டும் கிடைக்கும். அடுத்தது ஒரு 20 வயசில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து 248 ரூபா கிடைக்கும். ஸோ டோட்டலாக அதாவது 248 ரூபா நீங்கள் மந்த்லி அந்த 40 வருஷமும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய டோட்டல் கான்ட்ரிபியூஷன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,19,000 ரூபாய் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய ஃபண்ட்ஸ் வேல்யூ 8.5 லட்ச ரூபா. ஸோ பென்ஷன் அமௌண்ட்டும் உங்களுக்கு 5 லட்ச ரூபாவாக இருக்கும். 25 வயசில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 376 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே 30 வயசில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 577 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 35 வயசில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 902 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 40 வயசில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1454 ரூபாய் நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு மந்த்லி கண்டிப்பாக பே பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா 60 வயசுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்ரி மந்த் 5000 வந்து உங்களுக்கு பென்ஷன் தான் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதாவது இந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும், ஆதார் நம்பர் இருக்கணும், மொபைல் நம்பர் இருக்கணும். ஸோ அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸாக இருக்கணும். ஸோ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது, பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய சேலரி மந்த்லி 15,000 அதாவது 15,000 to 20,000 இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.